கல்வியில் சிறந்த ஊர் என்று அறியப்படுகிற ஒரு ஊர் ராயப்பன்பட்டி. இந்த ஊரில் இருக்க கல்வி நிறுவனம் கேரளம், சென்னை, பல ஊர்களில் இருந்து இந்த ஊர்ல வந்து படிக்கிறாங்க. ராயப்பன்பட்டின்னு சொன்னா தமிழகத்தில் எந்த பட்டி நொடியில ராயப்பன்பட்டினா இந்த ஸ்கூல் அடையாளம். மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். மு.க. ஸ்டாலின் ஐயா நல்ல மனுஷன் தான், அவர் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வாங்கிக்கிறது. இனியும் உங்களுக்கு சொன்ன கடை ஒரு 28000 ரூபாய் இருக்கு. உண்மையா இல்லையாமா? உண்மையா இல்லையா? ஒரு 28000 சொன்னாரா இல்லையா? ஆமான்னு சொன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? தலைவர்களா இல்லையா? அது எப்படி கொடுப்பாங்க? போட்டு கேட்டு வருவாங்க. அந்த 20,000 கூட வாங்காதீங்க, அந்த 28000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி சாதாரண தொழிலாளி வாயிலிருந்து வார்த்தை இல்லை. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு? ஆட்சி கவனிச்சா எல்லா பெண்களும் என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 1000 கொடுக்கும்போது ஏன் வந்துட்டு புது குறைகிறாரு? இப்ப என்ன சொல்றாரு? ஐயோ நான் தகுதி மக்களுக்காக 1000 கொடுக்குறேன். தகுதி என்ன பார்க்கறது? உள்ள ஆதார் கார்டு பார்க்கணும், இல்ல அவங்களோட வந்து என்ன அடிப்படையில் இருக்காருன்னு பார்க்கணும். நீங்க என்ன சொல்லி பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? எல்லா மக்களுக்கும் 1000 ரூபாய். இப்பெல்லாம் அங்க பணத்தை கை கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? நாங்க சொன்னோம், இப்ப செய்ய முடியாது. நாங்க சொன்னோம், செய்ய முடியாது. இந்த திமுக பாஜக கட்சி போட்டு பிரதமர் ஒரு 15 லட்சம் அக்கௌண்ட் போடுறாங்க. ஒரு நாட்டின் பிரதமர், இந்த நாட்டிலே ஆளக்கூடிய ஒரு பிரதமர் 18,000 கோடி தொண்டர்களை உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் பாரதிய இயக்கம். அவர் சொல்லுவாரா, 15 லட்சத்தை நான் அக்கௌண்ட்ல போடுறேன், நாட்டில் உள்ள கருப்பு பணங்கள் அனைத்தையும் ஒரு மனிதன் 15 லட்சம் ரூபாய் கடன் இல்லாத அளவுக்கு வாழ முடியும் என்று சொன்னாரு. ஆனா அது என்னன்னா சுருக்கமா ஒரு கருத்து எடுத்துக்கிட்டீங்க. எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 15 லட்சம் ரூபாய்